வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னா அந்த நாள் முழுதும் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு அந்த நாள் முழுவதும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கீ எதிர்பார்ப்பாங்க. அதுக்குண்டான ஆன்சர் என்ன, நாம் என்ன போட்டிருக்கோம், கெஸ்ஸில் அடித்ததுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீ முடிஞ்ச அடுத்தது நம்மளுடைய மதிப்பெண்கள் வந்திருக்கு, அப்புறம் ஆன்சர் கீயே வருது அப்படின்னா அது ஒரு டென்டேட்டிவாக கொடுக்கக்கூடியது தான். ஸோ ஒரு சில புத்தகங்களில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சில புத்தகங்களில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில இதுக்கு டென்டேட்டிவாக ஆன்சர் கீ வரும். அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ மார்க் வந்திருக்கு, ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு டென்டேட்டிவாக எடுக்கக்கூடியவங்களை வச்சு நமக்கு எத்தனை பேர் சொல்கிறாங்க, மதிப்பெண்கள் சொல்கிறாங்க, எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு டென்டேட்டிவாக ஒரு கட் ஆஃப் போடலாம். இந்த டென்டேட்டிவ் கட் ஆஃப் வந்து ஒரு நம்மளுடைய போடக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்க்குற பொழுது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 3, 5 அந்த மாதிரி போகும் பொழுது ஸோ அதுக்கு உண்டானவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு போனவங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே, தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே போனவர்களினுடைய மாணவர்களை வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று நல்லா படித்தவங்க, இன்னொன்று ஒரு அளவுக்கு படித்தவங்க, இன்னொன்று படிக்கலை, அதே சமயத்தில் இன்னொன்று வகையாகவும் பிரிக்கலாம். படிச்சுட்டு போனதை ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கில் ஒரு விட்டுட்டு வந்தது அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து மாணவர்களுடைய மனநிலையை இப்படி பிரிக்கலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு 110 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ பேசிக் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க, அதே சமயத்தில் கொஞ்சம் ஆழமாகவும் ஒரு சில பகுதிகளில் இருந்து போய் கேட்டிருக்காங்க. கொஷின் ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு கரெக்டாக வந்திருக்கு. அப்படி பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஒரு 110 கொஷினுக்கு எல்லாத்தினாலையும் எவ்வளோ கொஷின்ஸ் போடலாம் அப்படின்னா ஒரு 70 ப்ளஸ் இல்லைன்னா 80. ஸோ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஃபஸ்ட்லேருந்தே படிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் நான் எப்பொழுதுமே சொல்கிறது, ஒரு 100 கொஷின் படிக்கிறதுக்கு ஒரு 50 கொஷின் படித்தாலும் அதை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே தான். ஸோ அப்படியே எப்போவோ படித்தது இப்போ கை கொடுக்கும், அதனால தான் புரிஞ்சு படிக்கணும்னு சொல்கிறது. அப்போ ஒரு 80 இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த 80 இந்த 70 அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் இதில் படிச்சுட்டு நம்ம வந்து அதை மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி பார்க்குற போது ஒரு 75 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4ல் 2 எடுத்துட்டோம், மீதி 2 இருக்குது. இந்த 2ல் நான் போடுறதுல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த 2ல் இருந்துச்சு, நான் படித்ததில் ஒரு மனசு கன்ஃபியூஷனில் இது அது அப்படின்னு சொல்லி போட்டதில் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்குது, குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா நல்லா படிச்சிருக்கோம், அந்த மனசில் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கல அப்படிங்கிற பொழுது தான் இதெல்லாம் வருது. ஸோ 75 அப்படிங்கிறது வரலாம், இல்லைன்னா 80 வரலான்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டோம்னா இதில் மேக்ஸிமம் என்ன வரலாம் அப்படின்னா ஒரு 90 பக்கம் வரலாம், 90 + 90க்கு மேலே வரலாம். அப்போது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு படிச்சுட்டு ஒரு கெஸ் கரெக்டாக நாங்கள் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்கிறதில் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 75, அது போக நல்லா மார்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற போது 90 இல்லைன்னா 90 ப்ளஸ் வந்துடலாம், இல்லைன்னா 85. ஸோ 85 இருந்து வந்து ஒரு 90 எடுக்கலாம், இன்னும் 90 ப்ளஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 90ன்னு வச்சுக்கிறோம். தமிழில் மட்டும் நாம் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 90 எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு 10 கொஷின் ஒரு 15 கொஷின் வந்து அவங்க டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற போது அதுக்கு நம்ம மாற்றி யோசித்து போடுற போது அதில் கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து 90 ப்ளஸ் வச்சுக்கலாம். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய அந்த 40 கொஸ்டினில் ஒரு ஜிகே கொஸ்டின்ஸ் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா ஒரு 5லிருந்து 7க்குள்ளே ஒரு 5 கொஸ்டின் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த திருத்தக்க தேவர் எல்லாமே உள்ளே வந்திருந்தது. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கூட வந்தது, தொல்லியல் படிக்கிற போது மாற்றிமர் வீலர் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படியெல்லாம் பார்க்குறோம் ஒரு 5லிருந்து 7க்குள்ளே. இந்த தடவை கொஞ்சம் ஜிகே வந்து ஒரு 5க்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, சைக்காலஜி அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு அப்ளைடு லெவல் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸுமே வந்து அதில் வந்துருந்துச்சு. ஸோ அதில் பார்த்துக்கிட்டாலும் ஒரு 15 ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம், 15 ப்ளஸ். ஸோ 5 + 15 ப்ளஸ் அப்படின்னு பார்க்குற போது ஒரு 25 மார்க் எதிர்பார்க்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 90 + 25 அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு 125, ஒரு 120 ப்ளஸ் அப்படி கொண்டு போகலாம்.
அப்போ ஒருத்தர்னால தமிழில் எடுக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குற பொழுது 120 ப்ளஸ், இந்த 120 ப்ளஸ் 125ஆகவும் இருக்கலாம், 130ஆகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் ஒரு 3 மார்க் 4 மார்க் 5 மார்க். ஸோ 120க்கு மேலே தான் இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பிசியில் ஓசியில் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது 120க்கு மேலே நம்ம வந்து கட் ஆஃபை வச்சு நம்ம போடலாம். பாருங்கள், இப்போது அதே சமயத்தில் பிசிக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க, ஓசிக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க, கோட்டாப்பில் அவங்க பிரிச்சிருக்கக்கூடிய மொத்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 216 போஸ்டிங் கொடுக்குறாங்க. போஸ்டிங் பார்த்துக்கிட்டோம்னா 216 போஸ்டிங் கொடுக்குறாங்க. அந்த 216ஐயுமே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த 185லிருந்து ப்ளஸ் பார்க்குறபோது 216 வரைக்கும் கொண்டு வராங்க. இப்போ அந்த 216ல் எம்பிசி ஆதி திராவிடர்களுக்கு எடுக்கிறது, அப்புறம் ட்ரைபல், அப்புறம் சென்னை கார்ப்பரேஷன், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன், அப்புறம் பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டலாக தமிழுக்கு 216 பேர்த்த எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 216. இதில் ஓப்பன் கோட்டாவுக்குள்ளே எத்தனை பேர் வரலாம் ஓப்பன் கோட்டாவில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 51 பேர். இதில் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. ஸோ ஓப்பன் கோட்டாவில் 51 பேர்த்த தான் எடுப்பாங்க. அடுத்தது அதுக்கு அடுத்து வரக்கூடியவங்கள் எடுக்கிறது வந்து என்னென்னா பிசியில் வந்து எத்தனை பேர்த்த எடுப்பாங்க அப்படின்னா 45 பேர். பிசிஎம்மில் 6 பேர் வராங்க. அடுத்தது எம்பிசி எஸ்சி அப்படியே பிரித்து கொண்டு போகிறாங்க. சரி, இப்போ அந்த ஓப்பன் கோட்டாவில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மார்க் எடுத்தவங்களுக்கு உண்டானது அப்படின்னு பார்க்குறபோது 120 ப்ளஸ் எடுத்துட்டோம். 120 ப்ளஸ்ங்கிற பொழுது ஒரு 120ல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 120க்கு மேலே எடுக்கிறவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு 30 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த 120க்கு மேலேயே எத்தனை பேர் வந்துடுறாங்க? 30 பேர் 20 பேருக்குள்ளே வந்துடுறாங்க. சரி, அதில் இருந்து மீதி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஓசி கட் ஆஃபில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா மீதி 30 பேர்த்த கொண்டு வரலாம், இல்லை 20 பேர்த்த கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு 110. என்னடா 110க்குள்ளே ஒரு 20 பேர் தான் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இது வந்து ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சிலர் சொல்கிறது கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது, ஒரு கன்ஃபியூஷனில் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பொழுது நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குற பொழுது 110க்கு மேலே ஓசி கோட்டாவில் நாம் பார்க்கலாம். அடுத்தது பிசிலைன்னு பார்க்குற பொழுது பிசியில் மொத்தம் எத்தனை பேர்த்த எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்? 45 பேர்த்த எடுக்கலாம். இப்போ நம்மளே சொன்ன கட் ஆஃபில் பார்க்குற பொழுது ஒரு நம்ம போடக்கூடிய மதிப்பெண்களில் ஒரு 3 மதிப்பெண்கள் ப்ளஸ் ஆர் மைனஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது 110ல் இருந்து அதில் பார்க்குற பொழுது 107 வரைக்கும் நம்ம பிசி கோட்டாவில் பார்க்கலாம். நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் என்ன தான் படித்தாலும் கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் வந்து 3 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாமுக்கு உண்டானது. எல்லா எக்ஸாமுக்கும் உண்டானது அந்த 3 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தினாங்க, ரிலாக்ஸாக எழுதியிருக்காங்க, எந்த பதட்டமும் இல்லாமல் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற போதும், இல்லை பதட்டத்தோடு எழுதினாங்க அப்படிங்கிற பொழுதும் அவங்களுடைய மதிப்பெண்கள் வந்து அதில் மாறுபடும். அப்போ இந்த 107 அப்படிங்கிறதுல 107 105 இந்த மாதிரி மைனஸில் போகலாம். ஸோ பிசி கட் ஆஃப் 105க்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எம்பிசியும் அப்படி தான் 110லிருந்து 105 103 அது வரைக்கும் கொண்டு போகலாம். எம்பிசியில் எத்தனை பேர்த்த எடுக்கிறாங்க அப்படின்னா 6லேருந்து ஒரு 25க்குள்ளே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எம்பிசியில் பார்க்கலாம். அடுத்தது எஸ்சி, நீங்கள் வந்து 100க்கு மேலே நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்டி அப்படிங்கிற போது 96 ப்ளஸ் அதுக்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னா நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பிசி அப்படிங்கிற பொழுது தமிழ் எக்ஸாம் அப்படிங்கிற பொழுது முக்கியமாக சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அதே தான் சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிற பொழுது எக்ஸாம் ஹாலில் பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக எழுதுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதே தான் ஒரு சிலர் வந்து இதை நிறைய பேர் அந்த பதட்டம் அப்படிங்கிறது ஒரு 2-3 எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கன்னா அந்த எக்ஸாமில் வந்து என்னென்ன தப்புகள் எல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு அந்த பதட்டம் இல்லாமல் எழுதுறது இந்த தடவை அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸாம் எழுதுனவங்க அப்புறம் எழுதுனது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற பொழுது அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிங்கிறதும் இன்னும் படிச்சுட்டு போனது அப்படிங்கிற பொழுது நம்ம அது ரிலாக்ஸாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம்.
அப்படி பார்த்துக்கிட்டு அப்படின்னா இப்போ நம்மளுடைய பிசி கட் ஆஃப் மேக்ஸிமம் 120க்கு மேலே எதிர்பார்க்கலாம் மார்க்கு. ஓசி வந்து 110லிருந்து ஒரு 108 அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ எடுக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து இந்த கட் ஆஃப் இருக்கும். அதே சமயத்தில் மனம் தளர விடாதீங்க. ஒரு 105 வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கலாம். நம்ம வந்து இந்த ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொழுது இன்னுமே மார்க்குகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எவ்வளோ பேர்த்த எடுக்கிறாங்க அப்படின்னா போஸ்டிங் போடுற பொழுது கண்டிப்பாக ஒரு 300 பேர் 500 பேர்த்த வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு அப்படின்னா ஒரு இதில் இருக்காங்க 110 இருக்காங்க அப்படின்னா ஒரு 100 வரைக்கும் பிசிக்கே நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் அதே மாதிரி எம்பிசி எஸ்சிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா போஸ்டிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா இன்னுமே எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த அளவுக்கு கட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் 105க்கு மேலே பிசியில் இருக்காங்க, ஓசியில் இருக்காங்க அப்படின்னா 105க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் மனம் தளர விடாமல் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். நன்றி.